Good morning students, welcome to our online class. Today we are going to see 12 computer science. இன்னைக்கு கிளாஸில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம பிடிஏ கொஷின் பேப்பர்ஸை மாடல் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, நம்ம புக்கு முடிச்சாச்சு. புக் பேக் கொஷின்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அட் த சேம் டைம் கொஷின் பேப்பர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ரிவைஸ் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ஸில் வேறு வரப்போது, கிட்ட வந்துச்சு டைம், இன்னும் 2 months தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷனுக்கு போகலாம். நீங்கள் நான் பிடிஏ கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் 1 வந்து நான் டுடே we are going to discuss. ஃபஸ்ட்டு 1 word பார்ப்போம். A function definition which call itself அப்படின்னா a function calling itself அப்படின்னாலே கண்டிப்பாக அது என்ன ஆன்சரு? ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ஏடிடி என்பது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஏடிடினா என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஏடிடினா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஏடிடினா என்னது? அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஏ வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் A variable which is declared inside a function which contain another function is the definition is called. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது அதை டிஃபைன் பண்ணும்போது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? அந்த டெஃபினேஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்க்ளோஸ்டு. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே என்க்ளோஸ்டு ஸ்கோப் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் வித்தின் அனதர் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கும்போது இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன் வேரியபிளாக இன்னர் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனோட இன்சைட்னும் போது என்ன ஸ்கோப் வரும்னா நமக்கு என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப் தான் ஆன்சர். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பபுள் சார்ட் அல்காரிதம் இன் பெஸ்ட் கேஸ்க்கு பபுள் சார்ட் அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து தீட்டா ஆஃப் என். ஓகே, தீட்டா ஆஃப் என் தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு விச் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். கம்பேரிட்டிவ் அப்படின்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தான் இங்கே கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வராது, ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தான். லாஜிக்கல் அசைன்மெண்ட்லாம் கம்பேர் பண்ண மாட்டோம். அரித்மெட்டிக்கும் நியூமரிக் ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த அவுட்புட் பாருங்கள். ப்ரோக்ராம்ஸ். ஓகே, program see here for இதுக்கு அவுட்புட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் பைத்தான் கோட் ஃபார் ஐ இன் த ரேஞ்ச் ஆஃப் 1,10,2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் இது ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ, செகண்ட் இருக்கிறது எண்டிங் வேல்யூ, தேர்ட் ஒன் வந்து இன்க்ரிமெண்ட். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்னு கொடுத்தாங்க, எண்டிங் வந்து 10. அப்போனா இது வரல எடுத்துக்கும், 9 வரல எடுத்துக்கும், இன்க்ரிமெண்ட் 2ன்னு கொடுத்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன வரும்? 1. அப்புறம் 2 இன்க்ரிமெண்ட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 3. அப்புறம் 2 இன்க்ரிமெண்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 5. அப்புறம் 2 இன்க்ரிமெண்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 7. அப்புறம் 2 இன்க்ரிமெண்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 9. அதுக்கப்புறம் போகாது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 1, 3, 5, 7, 9. ஏன்னா ஃபார் ஐ இந்த ரேஞ்ச் ஆஃப் இந்த சீரீஸ் என்ன ஜென்ரேட் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார் ஐ இந்த ரேஞ்ச் ஆஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1,10. அதில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ என்னென்னா 1. ஓகே, அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்னு எடுத்துக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? அது 2 ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க? 2 இன்க்ரிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1, அடுத்து 2 இன்க்ரிமெண்ட் பண்ணால் 3, அடுத்து 2 இன்க்ரிமெண்ட் பண்ணால் 5, அடுத்து 2 இன்க்ரிமெண்ட் பண்ணால் 7, அடுத்து 2 இன்க்ரிமெண்ட் பண்ணால் 9. சரியா? அப்புறம் ஏன்னா 9ஓட அது ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இங்கே எண்டிங் வேல்யூ 10னா n-1 எடுத்துக்கும். அதனால் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரேஞ்ச் என்ன க்ரியேட் ஆயிருக்குன்னா 1, 3, 5, 7, 9 அப்படின்றது க்ரியேட் ஆகிருக்கும்.
ஃபார் ஐ இன் த ரேஞ்ச் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் 1 ஸோ பிரிண்ட் ஆஃப் ஐன்னு 1 பிரிண்ட் ஆகும். எண்ட் ஈக்குவல் டு கேப்னா கேப் விடும், திரும்ப அகெயின் மேலே போகும். இப்போ ஃபார் ஐ இந்த ரேஞ்ச் ஆஃப் செகண்ட் வேல்யூ என்னது 3 பிரிண்ட் பண்ணும். அப்புறம் 5 7 9. அப்போ ஆன்சர் வந்து இதுதான் 1 3 5 7 9. ஏன் 10 கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கும். ஓகே, நெக்ஸ்ட். விச் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் ஆஸ் அனானமஸ் ஃபங்க்ஷன்? அனானமஸ் ஃபங்க்ஷன் எதை சொல்லுவோம்னா அன்னேம்டு ஃபங்க்ஷன் தான் அனானமஸ்னாலே நேம் இல்லாதது அப்படி தான் மீனிங். ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் தான் அன்னேம்டு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து லேம்டா. ஓகே, 7th ஒனுக்கு ஆன்சர் லேம்டா ஃபங்க்ஷன். ஓகே, லேம்டா ஃபங்க்ஷன் தான் அன்னேம்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஸ்லைசிங் ஆப்ரேட்டர்? ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் என்ன? நம்ம அந்த சப்ஸ்ட்ரிங் டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறது தான் ஸ்லைசிங் சொல்லுவோம். ஸோ ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. லிஸ்ட் ஈக்குவல் டு 17, 23, 41, 10 கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கேட்டால் லிஸ்ட் டாட் அப்பண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஆட் த எலமெண்ட் இன் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட் தான் ஆட் பண்ணும். அப்போ இங்கே என்ன ஒரு லாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு 32ன்றது. அப்போ எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். முதல் ஆரம்பிக்கிறது 17, 23, 41, 10, 32. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 17, 23, 41, 10, 32 அப்படின்றது தான். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் யூஸ்ட் அஸ் எ டிஸ்ட்ரக்டார்? டிஸ்ட்ரக்டருக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? டெல். கன்ஸ்ட்ரக்டர் கேட்டாங்கன்னா இனிட், டிஸ்ட்ரக்டர் கேட்டாங்கன்னா டெல் மெத்தட். ஏ காலம் இந்த டேட்டாபேஸ் இஸ் நோன் அஸ் காலம் என்ன சொல்லுவோம்? ஆட்ரிபியூட்ஸ். ரிலேஷன்னா டேபிள், டியூபிள்ஸ்னா ரோ. சரியா? அப்போ காலம்ன்ற போது என்ன ஆன்சர் வரும்? அதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் தான் ஆன்சர் வரும். இல்லை ஆட் ஆன் அவுட் எதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட், இது மூணுமே சேம். ஓகே, அப்போ ரிவோக் அப்படின்றது தான். ஏன்னா இது வந்து இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎல் கமாண்ட். ஓகேவா? இது வந்து டிசிஎல் கமாண்ட். ஓகே, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், இது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ ரெண்டுத்துக்கு ஏன்னா செலக்ட் ரிவோக்கும் கிராண்டும் தனி கேட்டகரியில் வரும். கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட் வந்து தனி கேட்டகரி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ரிவோக். அடுத்து 13th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கிரியேட் எ ஆப்ஜெக்ட் விச் மேப் டேட்டா டு எ டிக்ஷனரி? அதாவது டிக்ஷனரியோட மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிக் ரீடர் மெத்தட் தான். ஓகேவா? அடுத்து which of the following is a special variable which by default store name of the file? எதில் வந்து ஃபைலோட நேம் டேரெக்டாக ஸ்டோர் ஆகும்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஓகேவா? அது எந்த வேரியபிள்னா நேம்ன்ற வேரியபிள் தான் நேம் ஆஃப் த ஃபைல் வந்து டேரெக்டாக வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, நேம் ஆஃப் த ஃபைல் ஸ்டோர் ஆகுது எந்த வேரியபிளில்? நேம் வேரியபிளில். அடுத்து 15th கொஸ்டின். The most popular data visualization library which allows creating chart in few lines of code in Python. எந்த டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னாலே மேட்பிளாட்லிப் தான். ஓகேவா? இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே சார்ட் எல்லாம் ட்ரா பண்ணுறோம். ஓகே, அதுக்கு யூஸ் ஆகிற பேக்கேஜ் எது அப்படின்னா இதுதான். ஓகே, மேட்பிளாட்லிப் அப்படின்றது. ஓகேவா? லைப்ரரி. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் சப்ரூட்டீன்? சப்ரூட்டீன்னா என்ன? சப்ரூட்டீன்றது ஒரு செக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம், அதாவது ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் தான். அது என்ன பண்ணும்? ஏதோ சம் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? சப்ரூட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கீவேர்ட்ஸ்ன்றது என்னது? ரிசர்வ்டு வேர்ட், ஸ்பெஷல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, அதுதான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்து நெக்ஸ்ட்டு. இப்போ சப்ரூட்டீன் கீவேர்ட் சப்ரூட்டீன் அடுத்து வந்து என்னது? நெக்ஸ்ட் வந்து கொடுத்தாங்க கீவேர்ட்ஸ்னால் ரிசர்வ்டு வேர்ட், இட் யூஸ் ஃபார் ஸ்பெஷல் மீனிங் அப்படின்றது தான். ஓகேவா? அடுத்து ரைட் த சின்டெக்ஸ் ஃபார் கிரியேட்டிங் ஏ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும் போது என்ன கொடுக்கணும்? டெஃப்ன்ற கீவேர்ட், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம், அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் லிஸ்ட் கொடுப்போம் இல்லைங்களா? சரி, பார்ப்போம் இதுக்கான ஆன்சர்ஸ். Subroutines are the basic building block of computer program. Subroutines இந்த small section of code ஒரு particular task perform பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது நம்ம என்ன சொல்லுவோம்? சப்ரூட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். கீவேர்டுன்றது ஸ்பெஷல் வேர்டு. ஓகே, இன்டர்பிரட்டர். இங்கே வந்து நம்ம C++ல கம்பைலர், இது வந்து இன்டர்பிரட்டர் சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுறோம்? ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது. ஓகே, அது ஸ்பெசிஃபிக் மீனிங், அதுக்குன்னு இது வந்து நம்ம வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? டெஃப், ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர். ஓகே, முதல்ல டெஃப்ன்ற கீவேர்டு கொடுப்போம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர் வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். பேராந்திசிஸ் ரொம்ப கம்பல்சரி. ஓகே, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஏன் கொடுத்துருக்காங்க பேராமீட்டர் 1 2 அப்படின்னா
அது ஆப்ஷனல். நீங்கள் பேராமெட்ரிக் கம்பல்சரி கொடுக்குறது நாட் நெசரி. நீங்கள் வெறும் பேராந்திசிஸ் மென்ஷன் பண்ணிட்டு உள்ளே எதுவும் கொடுக்காம கூட விட்டுடலாம். அப்புறம் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி எக்ஸ்பிரஷனும் ரிட்டர்ன் பண்ணுறதும் ஆப்ஷனல் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் எஸ்கியூஎல்ஐட்? எஸ்கியூஎல்ஐட்ன்றது சிம்பிள் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கம்ப்யூட்டர் மெமரியில். மற்ற ஆரக்கல் அது மாதிரிலாம் இல்லாமல் இது மற்ற அப்ளிகேஷன்ஸோட எம்பர்ட் ஆகி வரும். ஓகேவா. எஸ்கியூஎல்ஐட்ன்றது மற்ற அப்ளிகேஷன்ஸோட எம்பர்ட் ஆகி வரதால் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து கொஸ்டின் என்னென்னா, டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். ஓகேவா. டிக்ஷனரி ஈக்குவல் டு, நீங்கள் எப்படி டிக்ஷனரி கிரியேட் பண்ண என்ன பண்ணணும், டிக்ஷனரி ஈக்குவல் டு கீ, அதோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே டிக்ஷனரி ஈக்குவல் டு கீ. அது கிளாஸ்ன்றது வந்து அடுத்த கொஸ்டின் வந்து வாட் இஸ் கிளாஸ்? கிளாஸ்ன்றது பில்டிங் பிளாக் ஆஃப் கூட இதில் டேட்டாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றா கம்பைன் பண்ணியிருப்போம். ஓகே, டெம்ப்ளேட் மாதிரி. அடுத்து என்னென்ன டிடிஎல் கமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட், அல்டர், ஓகே, ட்ராப், இதெல்லாம் வந்து என்னது டிடிஎல் கமெண்ட்ஸ். டிடிஎல் கமெண்ட் நமக்கே தெரியும் என்னென்ன டிடிஎல் கமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டிடிஎல் கமெண்ட்லாம் கிரியேட்டு, அல்டரு, ட்ராப் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் டிடிஎல் கமெண்ட். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு அது தெரியும் என்னென்ன டிடிஎல் கமெண்ட் இருக்குன்னு. அடுத்து ஸ்விக்கு, மின்ஜி டபிள்யூ அதோட எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸ்விக் அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன வரும்? ஸ்விக்னா என்னது? சிம்பிளிஃபைட். ஸ்விக்கு என்ன வரும்னா சிம்பிளிஃபைட் ராப்பர் இன்டர்ஃபேஸ் ஜென்ரேட்டர். ஓகேவா. மின்ஜி டபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமலைஸ்டு ஜிஎன்யூ ஃபார் விண்டோஸ். ஓகேவா. இதை வந்து ஸ்விக்குக்கும் இதுக்குள்ள ரெண்டுக்குள்ள எக்ஸ்பென்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் பாரு. வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் பைத்தான் கோட்? இதுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குன்னா, இது என்ன ஆப்ரேட்டர்? ரிப்பீட்டேஷன் ஆப்ரேட்டர். அப்போ என்ன பண்ணும்? அது நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கோமோ அது அத்தனை டைம் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குன்னா, மதுரை மதுரை மதுரைன்னு 3 டைம்ஸ் அவுட்புட்டாக கிடைக்கும். ஏன்னா STR1ல் மதுரைன்றது ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, ஆஸ்டிக் 3 கொடுத்தாங்க. அப்போ 3 டைம்ஸ் எத்தனை டைம் இங்கே கொடுக்குறாங்களோ. அப்போ ஆஸ்டிக் ஆப்ரேட்டட் ஒர்க் என்னென்னா மல்டிபிள் டைம் அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்களோ அதை ரிப்பீட்டடாக மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறது அதோட ஒர்க்கு. நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அது எடுத்துக்கும். ஓகேவா. சரி, அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். ஒய் ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் ரெக்வயர்டு? ஆக்சஸ் கண்ட்ரோல் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஆக்சஸ் கண்ட்ரோலில் எது? ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கு இல்லையா, அதுதான். எதுக்கு அது தேவைப்படுது அப்படின்ற கொஷின் தான். ஆக்சஸ் கண்ட்ரோல், ஒய் ஆக்சஸ் கண்ட்ரோல் ரெக்வயர்டு? ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி டெக்னிக். யாரெல்லாம் டேட்டாவை யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுக்குறது தான். ஓகேவா. இதோட மெயின் கான்செப்ட் எதுக்காகனா, நம்மளோட ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக. ஓகேவா. நம்ம டேட்டாவை வேறு யாரும் அன்ஆத்தரைஸ்டு பர்சன் அக்சஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் ஆக்சஸ் கண்ட்ரோல் யூஸ் ஆகுது. ஓகேவா. இட்ஸ் a செக்யூரிட்டி டெக்னிக் that regulate who or what can view or use the resources in a computing environment. யாரெல்லாம் நம்மளத அக்சஸ் பண்ணலாம், எப்படி அக்சஸ் பண்ணலாம், ஓகே, அதெல்லாம் எந்தெந்த திங்ஸ் அவங்க அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பெர்மிஷன் கொடுக்குறது. இது வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் இது கான்செப்ட்ஸ் தான். ஓகேவா. நம்ம எதுக்காகனா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ரிஸ்க் அதிகமாக எடுக்காமல் இருக்கிறதுக்காக. செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் டு அக்சஸ் த டேட்டா. யார் செலக்டிவான பீப்புள்ஸ் யார் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே. இதுவே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தால் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சஸ் ஸ்பெசிஃபை நம்ம ஏற்கனவே C++ படிச்சிருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா. ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் அது மூலமாக அக்சஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். நெக்ஸ்ட்டு டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர் என்ன சொல்லுவோம்னா, கண்டிஷனல் ஆப்ரேட்டர் தான் என்ன சொல்லுவோம், டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அது கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இஃப் இட் இஸ் ட்ரூனா ஒன் பார்ட் வில் பி அசைன்ட், ஃபால்ஸ்னா another part will be assigned. ஓகே. see the syntax. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆன் ட்ரூ இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எல்ஸ் ஆன் ஃபால்ஸ். ஸோ இப்போ இங்கே கண்டிஷன் செக் பண்ணும். ஓகே. 49 less than 50 இந்த கண்டிஷன் செக் பண்ணுது. இஃப் இட் இஸ் ட்ரூனா இந்த இஃப்க்கு முன்னாடி இருக்க 15 அசைன் ஆகிடும். ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட்டுக்கு அப்புறங்கிறது அசைன் ஆகும். அதான் கண்டிஷனல் டெர்னரி ஆப்ரேட்டர் ஆர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இஃப் எல்ஸ்க்கு பதில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. முதல் என்ன பண்ணணும், ட்ரூக்கான பார்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் இஃப்ல கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்ஸில் ஃபால்ஸ்க்கான பார்ட். அப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த இஃப்க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ அசைன் ஆகிடும். ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸில் இருக்கிறது அசைன் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட ரோல் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், சீரீஸ் ஆஃப் வேல்யூ ஜென்ரேட் பண்ணும். இட் டேக் 3 பேராமீட்டர். ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர். ஸ்டார்ட் வந்து இனிஷியல் வேல்யூ, ஸ்டாப்னா எங்கே முடியணும்னு சொல்கிறது. இது ஸ்டெப்புன்றது இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஓகே. அது ஆப்ஷனல் கொடுக்கலாம்.
கொடுக்காம இருந்தால் 1ன்னு டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 29 வரலும் ஜென்ரேட் ஆகும். 1,30,1 போது 1லேருந்து உங்களுக்கு 39 வரலும் ஜென்ரேட் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாரு, கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் பற்றியும் ஸ்வாப் ஃபங்க்ஷன் பற்றியும் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கேபிட்டலைஸ் அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட்டு கேரக்டரை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணணும், கேபிட்டல் லெட்டராக மாற்றும். அதுதான் கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. இப்போ பாரு, சிட்டி ஈக்குவல் டு சென்னைன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ சிட்டி டாட் கேபிட்டலைஸ் ஆகும்போது சிட்டியில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, சென்னை. அப்போ அதில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வரும். ஸ்வாப் கேஸ்னால் அப்பர் கேஸ்லேருந்து லோயரில் மாதிரியும் லோயர்லேருந்து அப்பரில் மாதிரியும். இப்போ எஸ்டிஆர் உள்ள தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. சிலது லோயர் கேஸு, சிலது அப்பர் கேஸ். இப்போ அந்த ஸ்ட்ரிங் டாட் ஸ்வாப் கேஸ் ஆஃப் இங்கே கொடுக்கும்போது பாருங்கள், பேராந்திசிஸில் பாஸ் பண்ணல, அந்த வேரியபிள் நேம் டாட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் தமிழ் அங்கே வரும்போது தமிழ்நாடு பாருங்கள், இங்கே இதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கோ அதெல்லாம் கேப்ஸில் இருக்கும், இதெல்லாம் கேப்ஸில் இருக்கோ அதெல்லாம் ஸ்மாலில் இருக்கும். இதுமாதிரி ஸ்வாப் கேஸ்னால் இதுதான். இட் சேஞ்ச் அப்பர் டு லோயர், லோயர் டு அப்பர், இது போல் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம ஸ்வாப் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டேட்டா விசுவலைசேஷன் டெக்னிக். டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, டேட்டா வந்து என்ன பண்ணுவோம், நம்ம டயக்ராமெட்டிக்காக கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லணும்னா டேட்டா விசுவலைசேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அதான் பார்க்க போகிறோம். இங்கே போயிடலாம் கொஸ்டின் பார்ப்போம். டேட்டா விசுவலைசேஷன்றது வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காக, ஓகே, கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ண யூஸ் ஆகும். இது காம்ப்ளெக்ஸான கான்செப்டையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடும். ஓகே, நிறைய டைப் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டா அதாவது ஒரு டேட்டாவை இன்னொரு இயரோட டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணுறதுல யூஸ் ஆகும். இப்போ பார் சார்ட்டு இப்போ அதில் ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒவ்வொரு இயருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து டேட்டா விசுவலைசேஷனோட யூசஸ். ஓகே, நம்ம டேட்டாவை ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டேட்டாஸை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சார்ட்டில் நம்ம பண்ணுறதா ரிலேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்குது. அடுத்து கிளாஸ் மெம்பர்ஸ்னால் எது, கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் டுகெதர் மெம்பர். ஓகே, கிளாஸில் யூஸ் பண்ணுற வேரியபிள், அதில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ், அதை தான் கிளாஸோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த கிளாஸ் கிளாஸை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து சாம்பிள் x, y = 10, 20. அப்போ இது வந்து கிளாஸ் வேரியபிள். அப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுற வேரியபிளை கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸ் வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ் அதுதான் என்ன சொல்லுவோம்னா கிளாஸோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டெலிட்டு, ட்ரன்கேட், ட்ராப், இதுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இந்த டெலிட் கமெண்ட், டெலிட் ஒன்லி. டெலிட் கமெண்ட் என்ன பண்ணும், ரோவை தான் டெலிட் பண்ணும். நீங்கள் கண்டிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற ரோவை டெலிட் பண்ணிடும். கண்டிஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா மொத்தத்தையும் டெலிட் பண்ணுறோம். பட் டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும். ட்ரன்கேட் என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரன்கேட் கமெண்ட் அப்படி தான் எல்லா ரோஸையும் டெலிட் பண்ணிடும். ஓகேவா? ஆனால் டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். அதுக்குன்னு அலோகேட் பண்ண ஸ்பேஸை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுடும். ட்ராப் கமெண்ட் என்ன பண்ணுன்னா, உனக்கு டேபிள் ஸ்ட்ரக்சரையே ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த டேபிள் நம்மளால் கொண்டு வரவே முடியாது. பட் டெலிட் பண்ணுறோன்னா, டெலிட்டில் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு ரோ மட்டும் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறத மட்டும் டெலிட் பண்ணணும். நீங்கள் அப்படி சப்போஸ் கண்டிஷன் கொடுக்கல எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறோம். பட் அதுக்குன்னு அலோகேட் பண்ண மெமரி ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ பண்ணாது. பட் ட்ரன்கேட் என்ன பண்ணுன்னா, மெமரி ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணிடும். பட் ரெண்டுத்துலையுமே டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? டேபிள் எம்டி ஸ்ட்ரக்சருக்கு உள்ள ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் டெலிட் ஆகிருக்கும். ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரிலேருந்தே அதை ரிமூவ் பண்ணிடும். திரும்ப நீங்கள் அந்த டேபிள் நேமே யூஸ் பண்ணவே முடியாது. மற்ற ரெண்டுக்கும் நம்ம திரும்பி என்ன பண்ணலாம், ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணலாம். பட் ட்ராப் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டோன்னா திரும்ப அந்த டேபிளை நம்மளால என்ன பண்ண முடியாது, கெட் பேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து ஓப்பன் ஃபங்க்ஷன். ஓப்பன் ஃபங்க்ஷன் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகேவா? அது ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாத்து வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபைல் ஹேண்டில் ஆர் ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், அது ஓப்பன் பண்ணும்போது ஃபைலோட நேமு மோடு கொடுப்போம். டிஃபால்ட்டாக ரீட் மோட் எடுத்துக்கும். நீங்கள் என்னென்ன கொடுக்குறதாலும் மென்ஷன் பண்ணுறதாலும் பண்ணலாம். ஓகேவா? சரிப்பா. அடுத்து நெக்ஸ்ட் 3 மார்க்கு கொஷின்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஷினில் போய்ட்டு நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்.
இந்த ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் டேபிள் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க. இதுக்கான எக்ஸிக்யூஷன் டேபிள் நம்ம போட போகிறோம். ஓகேவா, சரி போடலாமா. ஃபஸ்ட்டு மார்க் ஈக்குவல் டு 10, 20, 30, 40, 50 கொடுத்தாங்க. I ஈக்குவல் டு 0, சம் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு உள்ளே வருது while I less than 4. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணுறது. ஐயோட வேல்யூ வச்சுக்கலாம். அப்புறம் I less than 4 நடக்க போகுது. அடுத்து சம்மோட வேல்யூ என்ன மாறுதுன்னு பார்த்து சம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு டைம் இனிஷியலாக ஐயோட வேல்யூ என்ன இருக்குன்னா, முத ஆரம்பிக்கும் போது ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, 0. ஐயோட வேல்யூ இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது 0. ஓகே, இங்கே பாருங்கள் ஐயோட வேல்யூ 0. இப்போ எங்கே வரும், கண்டிஷன் செக் பண்ணுற இடத்துக்கு வரும். 0 less than 4. ஓகே, கண்டிஷன் தான் செக் பண்ணோம். 0 less than 4னு செக் பண்ண போகுது. 0 less than 4 கண்டிஷன் ட்ரூ. 4 விட 0 லெஸ்ஸர் தான். ஓகே, அப்போ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் மார்க் ஆஃப் 5. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் மார்க் ஆஃப் 5. ஸோ இங்கே சம்மோட வேல்யூ ஆல்ரெடி சம்மோட வேல்யூ லாஸ்ட்டாக என்ன இருக்குது, சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் சம்மோட வேல்யூ என்ன, ஆல்ரெடி லாஸ்ட்டாக சம்மோட வேல்யூ என்ன இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ இந்த 0 ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்தாங்க, மார்க் ஆஃப் 5. மார்க் ஆஃப் 5னா மார்க் ஆஃப் 0. இது வந்து 0th பொசிஷனாக இருக்குது, 10 இருக்குது. ஸோ 10. அப்போ உங்களுக்கு என்ன சம்மோட வேல்யூ இப்போ என்ன இருக்குன்னா 10 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது, ஐ வந்து என்ன ஆகுது, ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1னா ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. அதுதான் ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், 1. இப்போ ஐயோட வேல்யூ லாஸ்ட்டாக 0 இருந்துச்சு. 0 + 1 1ன்னு மாறிடுச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ 1 less than 4 திரும்ப எங்கே போகும், இந்த இல்லை மேலே லூப்புக்கு தானே போகும். லூப்புக்கு போயிட்டு செக் பண்ண போகுது. 1 less than 4 அப்படின்னு செக் பண்ணுது. அப்போ செக் பண்ணும்போது கண்டிஷன் என்னது, ட்ரூ. ட்ரூன்னு இங்கே உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ். ஓகே, அப்போ சம் ஈக்குவல் டு சம், ஆல்ரெடி சம்மோட வேல்யூ என்ன, 10 ப்ளஸ். ஓகே, ஆல்ரெடி சம்மோட வேல்யூ லாஸ்ட் என்ன இருக்குது, 10 ப்ளஸ் சம் மார்க் ஆஃப் 5. மார்க் ஆஃப் 5னா மார்க் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன, 1. மார்க் ஆஃப் 1ல என்ன இருக்குது, 20. ஸோ 20. அப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உனக்கு, ஆன்சர் 30 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கீழே வருது. இப்போ கீழே வந்து ஐயோட வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன, 2. ஐயோட வேல்யூ 2வா, திரும்ப அகைன் என்ன பண்ணும், மேலே போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 2 less than 4 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னு என்ன பண்ணும், அடுத்து சம்மோட வேல்யூ பார்க்க போகுது. ஸோ சம் ஈக்குவல் டு சம், ஆல்ரெடி சம்மோட வேல்யூ என்ன, 30 ப்ளஸ் மார்க் ஆஃப் 5. மார்க் ஆஃப் 5னா மார்க் ஆஃப் 0. சரி, மார்க் ஆஃப் 2. மார்க் ஆஃப் 2ல என்ன இருக்குது, 30. ஸோ 30 + 30 ஈக்குவல் டு 60. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ ஐயோட வேல்யூ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. லாஸ்ட்டாக ஐயோட வேல்யூ என்ன இருந்தது, 2. இப்போ +2 + 1 ஆகும் 3. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ 3 less than 4 செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னு உங்களுக்கு என்ன பண்ணும், திரும்ப இந்த அந்த சம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ சம் ஈக்குவல் டு ஆல்ரெடி சம்மில் என்ன வேல்யூ இருக்குது, 60 ப்ளஸ் மார்க் ஆஃப் 5. மார்க் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன, 3. மார்க் ஆஃப் 3ல என்ன இருக்குது, 40. ஸோ 60 + 40 ஈக்குவல் டு 100. ஓகேவா, அகெயின் என்ன பண்ண போகுது, நெக்ஸ்ட்டு போகும்போது ஐயோட வேல்யூ என்ன வரும், 4. ஓகே, ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடலக்கே, எங்கள் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம், கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு போகும். 4 less than 4. அப்போ என்ன ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ்னு என்ன ஆகிடும், வெளில வந்துடும். அப்போ சம்மோட வேல்யூனா கடைசியாக கிடைக்கும் 100. ஓகே, இதான் எக்ஸிக்யூஷன் டேபிள். இப்படி தான் போடணும். ஓகேவா, இங்கே போட்டிருக்க எக்ஸிக்யூஷன் டேபிள் பார்க்கலாமா. ஒன் சீரியல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஐயோட வேல்யூ 0, 1, 2, 3, 4 நம்ம அதே போட்டாலே அதே தான் ஃபால்ஸ் ஆகிடும். சம்மோட வேல்யூ கடைசி என்ன இருக்குது, ட்ரூ. இது 100. ஐயோட வேல்யூ 4. ஓகேவா, இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த வேல்யூ அவங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த வேல்யூ ஆட் பண்ணி 115 வந்திருக்கோம். ஆனால் அவங்க less than 4னு கொடுத்தாருந்தா நமக்கு ஆன்சர் என்னென்னு வந்திருக்கு, 100 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, ஓகே. அடுத்து 5 மார்க் பாருங்கள். எல்இஜிபினா என்னது, லோக்கல் என்க்ளோஸ்டு ஸ்கோப், குளோபல் ஸ்கோப். ஓகேவா, இதை எல்இஜிபி விதிகளை சொல்லுங்கள். ஓகே, அதாவது எல்இஜிபி ரூல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு என்னென்ன எல்இஜிபி ரூல் இருக்குது அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதை எழுதிக்கலாம். லீனியர் சர்ச் அல்காரிதம்னா என்ன பண்ணோம்,
லீனியர் சர்ச் அல்காரிதம்னா ஸ்டார்டிங்லேருந்து சர்ச் பண்ணிகிட்டே வரும். ஃபஸ்ட் எலமெண்ட்டை பக்கத்து எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து எல்லாத்துக்கூடயும் சர்ச் பண்ணிட்டே வரும். நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் இருக்கான்னு மேட்ச் பண்ணிகிட்டே வரும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை எல்லாத்துக்கூடயும் மேட்ச் பண்ணிட்டே வரும். சப்போஸ் நடுவில் கிடச்சிச்சின்னா அதோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஸோ இதுதான் லீனியர் சர்ச் அல்காரிதம். அந்த கான்செப்ட் தான் வரும். அப்புறம் பைத்தானில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அப்புறம் டர்னரி ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் இருக்குது. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னா பிரேக்கு, கண்டினியூ, பாஸ். ஓகேவா? இதுதான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, அப்படியே ஜம்ப் ஆகிட்டு போய் எந்த கண்டிஷன் இல்லாமல் அன்கண்டிஷனலாக ஜம்ப் ஆகுது. ஓகேவா? இதோட அவுட்புட் என்ன வரும் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், S = sample of 15. ஓகே, அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா S = sample of 15 கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்? உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். S = sample of 15 ஒன்னே நேராக கன்ஸ்ட்ரக்டருக்கு போகும். sample.num + 1 அப்படின்னும் போது நம்மோட வேல்யூ 1ன்னு வந்துடும். நம்ம வேரியபிளோட வேல்யூனா 15 இருக்கா, அந்த 15றது இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ the object value is variable. வேரியபிளோட வேல்யூ என்ன? 15. the count of இது வருது. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு எங்கேருந்து போகும் ப்ரோக்ராமு? இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு S1 = sample of 15 இங்கே போயிடுச்சு. இப்போ sample.numோட வேல்யூ என்ன இருக்கும்? 1. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நம்மோட வேல்யூ 0 + C = 1 1ன்னு வந்துச்சு. வேரியபிளோட வேல்யூ வேறு நம்ம என்ன பாஸ் பண்ணோம்? 15. இதில் வேறுன்ற வேரியபிளில் 15ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்னா the object value is அந்த வேல்யூ என்ன வரும்? 15 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் 15. நெக்ஸ்ட் லைனில் the count of object created, நம்ம டபுள் கோட்ஸ் என்ன கொடுத்தோமோ அது அப்படியே வந்துடும். ஓகே, அந்த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படியே ஃபுல்லாக வரும். = sample.numனா நம்மோட வேல்யூ என்ன? 1ன்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து S2 முடிஞ்சிச்சா? திரும்ப இங்கே வந்துடும். S2 = sample of 35 இங்கே வரும். இந்த கிளாஸ் வேரியபிள் இல்லையா, ஆல்ரெடி லாஸ்ட்டாக நம்ம 1 இருந்துச்சு, 1 இருந்துச்சு, இப்போ 2 ஆகிடும். அப்போ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரும்னா, நெக்ஸ்ட் லைனில் இதை பிரிண்ட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் என்ன பிரிண்ட் ஆகும்னா, ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் என்ன பிரிண்ட் ஆகும்? 35ன்னு பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் வேல்யூ என்னன்னு பிரிண்ட் ஆகும்? 35ன்னு பிரிண்ட் ஆகும். இங்கே டபுள் கோட்ஸை கொடுத்துட்டு அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். அப்புறம் இந்த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கவுண்ட் வந்து என்னென்னு வரும்னா 2ன்னு வரும். கவுண்ட் = என்ன வரும்? 2ன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று கால் பண்ணிக்காங்க இல்லையா, 45. அப்போ அதுக்கு வந்து ஆப்ஜெக்டோட வேல்யூ 45, கவுண்ட் = கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் 3ன்னு வரும். ஓகேவா? இதுதான் இந்த ப்ரோக்ராம், வேறு ஒன்றும் இல்லை. அவுட்புட் அப்படி தான் கிடைக்கும். ஒவ்வொரு டைம் கன்ஸ்ட்ரக்ட் கால் ஆகும்போது உள்ளே போக போது நம்மளோட வேல்யூ ஒவ்வொரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும். நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூ தான் வேறுன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அப்புறம் செட் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். ஓகே, செட் ஆப்ரேஷனில் யூனியன், இன்டர்செக்ட், செட், டிஃப்ரென்ஸ், மைனஸ். ஓகே, அதெல்லாம் இந்த ப்ரீவியஸில் பார்த்தோம். அதே ப்ரோக்ராம் தான் இங்கே திரும்ப கொடுத்துருக்காங்க. TCL கமெண்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, சேவ் பாயிண்ட், கமிட், ரோல் பேக்கு. டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னா 1-to-1 ரிலேஷன்ஷிப், 1-to-many ரிலேஷன்ஷிப், அதெல்லாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கோடிங்ஸ். ஓகே, நம்ம 5 மார்க் வேணால் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு 5 மார்க்கை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த 2 மார்க் 3 மார்க் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அந்த கொஷின்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. ஓகேவா? அதனால் இப்போ பார்த்தோம்லையே ஒரு எக்ஸிபிஷன், அதில் ஒன்றா பார்த்துக்கலாம். அந்த எக்ஸிபிஷனோட இங்கே எப்படி இருக்குது அவுட்புட்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு அவுட்புட் சொன்னேன் இல்லையா, the object value is 15 வந்தால் 15 அந்த வேரியபிளில் வேல்யூ பாஸ் ஆகுது. அந்த ஒவ்வொரு டைமும் கிளாஸ் வேரியபிளில் ஒவ்வொரு டைம் கால் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ 1 2 3 ஆப்ஜெக்ட் ப்ளீஸ் பாஸ் பண்ண வேல்யூ. ஓகே, நம்ம கொடுத்த மாதிரி தானே அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி தான் அவுட்புட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, வேறு எந்த ப்ரோக்ராமும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் பெருசாக ப்ரோக்ராம்ஸாக இல்லை. ஓகே, அந்த ப்ரோக்ராம் தான் திரும்ப ரிப்பீட்டடாக கொடுத்துருந்தாங்க. வேறு எதுவும் உங்களுக்கு நியூ ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் 1ல் 1 மார்க்கு 2 மார்க் 3 மார்க்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த 5 மார்க்கில் ஒரே ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருந்ததால் ப்ரோக்ராம் மட்டும் சொன்னேன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. நம்ம நிறைய டைம் டெஸ்ட்லாம் இருந்தாலும் எனக்கு தெரியுறதால தியரி கொஷின்ஸ்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒன்லி ப்ரோக்ராம் அவுட்புட் இருக்க கொஷின்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது மாடல் கொஸ்டின் பேப்பர் 1. ஓகே, PTA ஃபஸ்ட்டு மாடல் கொஸ்டின் பேப்பரை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா?
இதில் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது, ஏதாவது கொஷின்ஸ் உங்களுக்கு புரியலையோ இல்லை டவுட்டாக இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் எந்த கொஷின்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த கொஷினை திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஷின் பேப்பர் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்கு 5 மார்க்கில் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். சப்போஸ் அதில் ஏதாவது தேரி கொஷின்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியலை அப்படின்னா சொல்லுங்கள், அந்த கொஷின்ஸை நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. ஓகே கைஸ், தேங்க்யூ.